தமிழ் மாதமான ஐப்பசி மாதத்தில் நிலவு தன்னோட முழு பிரகாசத்தோட வளரும்போது பக்தர்கள் மிகவும் நன்மைகள் நிறைந்த சடங்குகளில் ஒன்றான ஐப்பசி அன்னாபிஷேகத்தை கொண்டாடுறாங்க. இந்த புனிதமான பாரம்பரியம் பண்டைய காலத்துலேருந்து வந்துட்டுருக்கு. அப்போது சந்திர பகவான் ஒரு பயங்கரமான சாபத்தால் கஷ்டப்பட்டார். தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிறவர் சந்திரன் தன்னோட அன்பான மனைவி ரோஹிணி மீது ரொம்ப விருப்பம் காட்டினார். மற்ற 26 மகள்களை புறக்கணிச்சிட்டார். இதனால் கோபம் அடைஞ்ச அவர் தன்னோட தெய்வீக பிரகாசத்தை இழக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாரு. சந்திரன் தேய ஆரம்பித்ததும் பிரபஞ்சம் முழுசுமே இருள் பரவுச்சு. பூமியில் எல்லா உயிர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ராத்திரியில் வெளிச்சம் இல்லாமல் ரொம்ப அவசரமாகவும் பலவீனமாகவும் இருந்த சந்திர பகவான் பிரபாசா அப்படின்னு சொல்லி ஒரு கடற்கரையில் பூமியில் இருக்க ஒரு புனித ஸ்தலத்தில் அடைக்கலம் தேடினார். அங்கே அவர் சிவபெருமானுக்கு கடுமையான தவம் செஞ்சார். அந்த தவத்தினால பொலிவை இழந்து எலும்பும் தோலுமாக இருந்த சந்திர பகவான் உண்மையான பக்தினால் உருகுனதுனால சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றினார். சாபத்தை முழுமையாக நீக்க முடியலனாலும் சிவபெருமான் என்ன பண்ணார்னா ஒரு தீர்வோடு அவரை ஆசீர்வதிச்சார். அது என்னன்னா, அவர் 15 நாட்கள் தேய்வார். ஆனால் அடுத்த 15 நாட்கள் தன்னோட முழு பிரகாசத்தை மீண்டும் பெறுவார் அப்படின்னு சொல்லி ஒரு சாப நிவர்த்தி கொடுத்தாரு. இதனால் நிலாவோட வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறையின் நித்திய சுழற்சி உருவாச்சு. அப்போயிலேருந்து தான் நன்றியால் ரொம்ப நிரம்பின சந்திர பகவான் சிவபெருமானுக்கு விலை உயர்ந்த ஏதாவது ஒன்றத்தை கொடுக்கணும், படைக்கணும் அப்படின்னு விரும்பினார். அந்த தெய்வீக தருணத்தில் தான் தேவர்களும் தெய்வீக உயிரினங்களும் சொர்க்கத்தில் கூடி சமைச்ச அன்னத்தை, வாழ்க்கையின் ஆதாரமான உணவை கொண்டு வந்து சிவலிங்கத்தின் மீது புனித தானியங்கள்லாம் ஊற்றி அன்னாபிஷேகத்தை நிகழ்த்தினாங்க. இது நன்றி மற்றும் செழிப்பின் காணிக்கையாக இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஐப்பசி அன்னாபிஷேகம் பெரும் பக்தியோடு நிகழ்த்தப்படுது ஒவ்வொரு வருடமும். குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது. சடங்கு பக்தர்கள் இனிமையான வாசனையோடு சமைச்ச அரிசியை ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அதிலிருந்து வெல்லம், நெய், பால், இன்னும் என்னென்ன படையல் போட முடியுமோ காய்கறி, பழங்கள், பலகாரங்கள், அதிரசம், முறுக்கு, அப்பம், இந்த மாதிரி நிறைய உணவுப் பொருட்களோடு சேர்ந்து வெறும் சாதத்தை, சமைச்ச சாதத்தை தெய்வீக காணிக்கையாக உருவாக்குறாங்க. அரிசி மிக உயர்ந்த தூய்மை மற்றும் பக்தியோடு தயாரிக்கப்படுது. அபிஷேகத்துக்கு முன்னாடி சிவலிங்கத்துக்கு புனித நீர், பால், தயிர், தேன், நெய் மற்றும் பாரம்பரிய பஞ்சாமிர்த அபிஷேகம் எல்லாத்தையும் நடத்துவாங்க. இதெல்லாம் பண்ணி குளிக்க வச்சதுக்கப்புறமா பிரார்த்தனை மற்றும் வேத மந்திரங்கள் அப்படியே காற்றுல சுற்றி நிரம்பி வழியும். பூசாரிகள்லாம் சிவபெருமானோட பிரசன்னத்தை அழைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த புனிதமான தருணம் வரும். பக்தர்கள் மெதுவாக சமைச்ச சாதத்தை சிவலிங்கத்துக்கு மேலே அப்படியே அப்பனை மாதிரி சேர்த்து வச்சு அழகாக கண், மூக்கு, காது இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக காய்கறியாலேயே அலங்காரம்லாம் பண்ணுவாங்க. பண்ணி அப்படியே அருவி போல் பாயும். சிவபெருமானுடைய அந்த முகம் அவ்வளோ அழகாக இருக்கும், வெள்ளை வெள்ளையேன்னு அந்த முகத்தில். இது செழிப்பு, போஷாக்கு மற்றும் தெய்வீக அருளோட ஓட்டத்தை குறிக்குது. அந்த அன்னமானது லிங்கத்தை முழுமையாக முடிக்கும். இது வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்தையும் மூடும் செழிப்பை குறிக்குது. வில்வ இலை, மலர்கள், புனித விபூதி வழிபாடு எல்லாமே பண்ணி வழிபாட்டை நிறைவு செய்வாங்க. விழா முழுவதுமே பக்தர்கள் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. புனித துதிகளை பாடுவாங்க, சிவபுராணம் படிப்பாங்க, சிவனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா மந்திரங்களையும் பாராயணம் பண்ணுவாங்க. சாம்பிராணி, கற்பூரம், அகர்பத்தி, மல்லிகை மலர்களோட வாசனை ரொம்ப தெய்வீகமாக பிரசன்னத்தோடு கலக்கும்போது அந்த சூழலே ஆன்மீக சக்தியால் நிரம்பி வழியும். ஐப்பசி அன்னாபிஷேகம் பக்தர்களுக்கு ரொம்ப ஆழமான ஆசீர்வாதங்களை வழங்குறதா நம்பப்படுது. முதலாவதாக இது தோஷத்தையும் சாபங்களையும் நீக்குது. சிவபெருமான் சந்திரனோட துன்பத்தை நீக்கியது போல கிரக தோஷங்கள், குறிப்பாக சந்திரனுக்கு தொடர்புடைய எந்த தோஷத்தால் அவதிப்படுறாங்களோ அவங்க இதுலேருந்து நிவாரணமும் அமைதியும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த சடங்கு ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் செழிப்பையும் வளத்தையும் கொண்டு வரதில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றா இருக்குது. அன்னம், உணவு மற்றும் போஷாக்கை குறிக்கும் செல்வம், ஆரோக்கியம் மற்றும் அனைத்து வகையான போஷாக்குகளையும் உடல், மனம் மற்றும் ஆன்மீகம் இது எல்லாத்தையுமே குறிக்குது. குடும்பங்கள் பசி மற்றும் பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்களை தேடி இந்த அபிஷேகத்தை நிகழ்த்துறாங்க. இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்குறவங்களுக்கு வாழ்க்கையில் அன்னக்குறை அப்படிங்கிறதே வராது. இது மன அமைதியும் உணர்ச்சியும் சமநிலையில் வைக்குது. ஏன்னா சந்திரன் வேத ஜோதிடத்தில் மனசை ஆள்றவர். பக்தர்கள் சிந்தனை தெளிவாக, அமைதியாக, பதட்டம் இல்லாமல் அமைதியின்மையிலேருந்து நிவாரணம் கிடைக்கும் அவங்களுக்கு. சடங்கு குடும்ப ஒற்றுமை, ஐக்கியம் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்க்கை கொண்டு வருது. இது பக்தர்களுக்கு நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் மற்றும் எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாப்பு அளிப்பதாக நம்பப்படுது.
மாணவர்கள் படிக்கிற குழந்தைங்க ஞானம் மற்றும் தெளிவு கிடைக்கும். அவங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சியை தேடுறவங்க தங்களோட பாதையை ஒளிமயமானதாக மாற்றும் அப்படிங்கிறது அவங்க கண்கூட நிறைய தடவை பார்த்துருக்காங்க. ரொம்ப அழகாக ஐப்பசி அன்னாபிஷேகம் நன்றியை வளர்க்குது. நாம் பெறுற உணவுக்கு, நாம் அனுபவிக்கும் ஆசீர்வாதங்களுக்கு மற்றும் அனைத்து உயிர்களையும் தாங்கும் தெய்வீக அருளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நினைவூட்டுது. சிவபெருமானுக்கு அன்னத்தை காணிக்கையாக்கிறதுல அனைத்து வளமும் தெய்வீக மூலத்திலிருந்து பாய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அது கூடவே பல மடங்கு ஆசீர்வாதத்தையும் நம்ம இது கூட சேர்த்து பெறுறோம். ஓம் நமச்சிவாயா. இது ஒளி தேடல். பக்தியுடன் சுபஸ்ரீ.